கேரளத்தினுடைய வரலாற்றுடன் பகவான் பரசுராமருடைய வரலாறு மிக இணைந்திருக்கிறது. அதாவது ஒரு 200 வருஷமா வெள்ளக்கார ரயில்வே லைன் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் நடத்துதான் இந்தியாவை ஒன்றிணைத்தான்னு கதை கட்டி அதை பிரச்சாரம் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் அதை புத்தகத்தில் படிக்க விடுறோம். ஆனால் உண்மையில பரசுராமரும் அகஸ்தியரும் வசிஷ்டரும் சிவபெருமானும் இந்தியா முழுக்க ஒன்றுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் எங்கே இருக்குது துவாரகை, எங்கே இருக்கு முக்திநாத், எங்கே இருக்கு திருமங்கை ஆழ்வார் பிறந்த திருப்பாலி திருநகரி, இத்தனை ஊரையும் அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு, பாடியிருக்கார். அதனால எப்படி நம்ம முனிவர்கள் எல்லாம் காலால் நடந்து நடந்து நடந்தே இந்தியாவை ஒன்றுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னு டாக்டர் வி ராகவன் ஒரு பெரிய பேராசிரியர் அவருடைய அந்த பட்டேல் நினைவு சொற்பொழிவு ஒவ்வொரு வருஷமும் 2 அக்டோபர் போது சர்தார் பட்டேல் தான் முதல் ரேடியோ அமைச்சராக இருந்தார். அவரோட பேரால ஒரு சொற்பொழிவு நடத்துவாங்க. அதில் இந்த டாக்டர் ராகவன் எப்படி இந்த முனிவர்களெல்லாம் எந்த விதமான போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் ஆதிசங்கரரும் திருமங்கை ஆழ்வாரும் அகஸ்தியரும் வசிஷ்டரும் பரசுராமரும் இந்தியா முழுக்க சுற்றி 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 இந்தியா ஒன்று என்ற உணர்வை உண்டாக்கி இருக்கிறார்கள். பரசுராமருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பரசுராம குண்டம்னு ஒரு ஏரியே அவர் பேரால் இருக்கு. கன்னியாகுமரியில் அம்மனுடைய சிலையை அங்கே நிறுவினவரே பரசுராமர் தான் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு பேரே பரசு கணபதி என்று பெயர். திருவனந்தபுரத்தில் பரசுராமருக்கு தனி கோவிலே இருக்கு. நாக்பூர்லேருந்து ஒரு அன்பர் வந்தார். சார், நாங்கள்லாம் பரசுராம கோத்திரம், அதனால பரசுராமர் இந்தியன் கல்ச்சரில் அவருக்கு எவ்வளவு ஒரு ஆதிக்கம் இருக்குன்னு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு கேந்திரத்துக்கு கொடுத்தார். நம்ம இயற்கை வள அபிவிருத்தி திட்ட செயலாளர் வாசுதேவ்ஜி எல்லாம் அந்த பரசுராம வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதனால இந்த பரசுராமருக்கு ஒரு ஆல் இண்டியா இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதனால கேரளத்துக்கே பரசுராம பூமி அப்படின்னு பேர் உண்டு. இவங்களெல்லாம் இன்னைக்கு ஏதோ பெரிய சோஷியல் ரிஃபார்மர் சமுதாய சீர்திருத்தக்காரர்கள் எல்லாம் சொல்றோம். அவரெல்லாம் மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தக்காரர்கள். அவர் காலத்துல வட இந்தியாவில் பஞ்சமகாரம் என்று மது அருந்துதல், மாமிசம் அருந்துதல், மீன் அருந்துதல், இந்த மாதிரி பெண்ணோடு வாழ்தல், இப்படி 5 மகாரங்கள் எல்லாம் இருந்தது. அது பொதுமக்கள் எல்லாம் அந்த வழிபாட்டில் ஈடுபட முடியாது. இந்த பரசுராமர் என்ன பண்ணினார், அதை தென்னாட்டுக்கு கொண்டு வந்த போது நீ பூ போடு, அதை பக்தர்களோட சேர்ந்து இரு, அதுல பொறி சாப்பிடு என்று பாமர மக்களோட கூட பின்பற்றக்கூடிய அந்த பஞ்சமகாரம் என்ற ஒரு பெரிய ஒரு கடினமான வழியை பாமர மக்கள் கூட பங்கேற்கக்கூடிய ஒரு சுலபமான வழியா பாய்க்கினான். அது திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி வரலையும், அப்புறம் திருவனந்தபுரத்துல, அப்புறம் தமிழ்நாட்டில் மேற்க செங்கோட்டை வரலையும் இந்த பரசுராம கல்பத்தை வச்சுதான் பூஜைகள் நடக்கின்றன. அப்படிப்பட்டவர் பூமியிலிருந்து கடலிலிருந்து மீட்டெடுத்த பூமி தான் இந்த பரசுராம பூமி எனப்படும் கேரளம். இதுல ரொம்ப புகழ் பெற்றது இந்த அனந்த பத்மநாப சாமி கோவில் தான். அந்த கோவிலுக்குள்ள பல பகுதிகளை பத்தி நம்ம பார்க்கிறோம். சிவேலிபுரத்தின் உட்புறத்தில் கிருஷ்ணரின் சேமந்தகமணி புதைக்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கை உண்டு. கிருஷ்ணர் ஒரு தடவை பண்ணினார்னாக்கா, ஒரு தேய்பிரை 3ஆம் நாள் நிலவை பார்த்துட்டாரு. அன்னைக்கு பார்த்தா ரொம்ப தோஷம் வரும். அப்படி பார்த்தவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு மேல அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பார்த்ததுனால அவருக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, ஜாம்பவான்கிட்ட சேமந்தக மணின்னு ஒரு மணி இருந்தது. அந்த மணி இருக்கிற இடத்துல தினம் ஒரு பாரம் அப்படின்னாக்கா 40 மணு. ஒரு மணுனாக்கா ஒரு 5 வீசை, கிட்டத்தட்ட 12.5 கிலோ. அவ்வளவு கிட்ட ஒரு பாரம்ங்கிறது 100 கிலோக்கு கிட்டத்தட்ட இருக்கும். 100 கிலோ தங்கம் கிடைக்கும். அந்த சேமந்தக மணிக்க கிருஷ்ணர் திடீவிட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது. கிருஷ்ணர் யோசிச்சு பார்த்தார்,
நம்ம ஒரு தப்பும் பண்ணாமலே நமக்கு எப்படி கெட்ட வேறு வந்தது அப்படின்னு. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது இந்த தேய்பிரை அந்த நிலவை அவரை பார்த்ததுனால அவருக்கு வந்து இந்த வந்தது. அப்புறம் ஜாம்பவானோட சண்டை போட்டு ஜாம்பவானோட நண்பராகி ஜாம்பவானுடைய மகள் தான் ஜாம்பவதி. அந்த ஜாம்பவதி வந்து கிருஷ்ணரோட மனைவிகள் ஒருத்தர். இப்படி இந்த சேமந்தக மணியை பற்றிய அந்த காலத்தில் தனி காலக்ஷேபங்கள்லாம் நடத்துவாங்க, டிராமாலாம் நடத்துவாங்க. சினிமா வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த சேமந்தக மணி இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் புதைக்கப்பட்டிருப்பதாக ஒரு ஐதீகம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் புஸ்தகம் கொடுத்தார். இந்த சேர சோழ பாண்டிய ராஜாக்களை வேற மன்னர்களை அடித்து துரத்தின போது அவங்க அரண்மனையில் இருக்கிற எல்லாத்தையுமா தூக்கின்னு போக முடியும். அதனால பல தங்களுடைய சொத்து ஐஸ்வர்யத்தெல்லாம் அங்கங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நல்ல குழி தோண்டி அல்லது மதில்லையே ஒரு கல் எடுத்துட்டு அங்க வச்சு புதைச்சாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்படி தமிழ்நாட்டுடைய பல கோவில்கள்ல நிறைய ஐஸ்வர்யம், ரத்னம், மணிகள், தங்கம் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மனத்துல. அந்த மாதிரி பல கோவில்கள்ல இருக்கு. அந்த மாதிரி இன்னும் பல கோயில்களை பத்தி சொல்லலாம். ஏன் திருடனுக்கு நம்ம வந்து அதை எடுத்து கொடுப்பானே, அதனால சொல்லாம இதோட விட்டுறேன். இங்குள்ள 2 விளக்கு தூண்கள் 17 அடுக்குகள் கொள்ளை. நம்ம எத்தனையோ மாநிலங்கள்ல தீபத்தை பார்த்துருக்கோம். ஆனா அந்த கேரளாவோட தீபத்தை பீட் பண்ண முடியாது. சுவாமி சந்நிதியில ஒரு பெரிய ஆமை, அதோட வெண்கலத்தால செய்யப்பட்ட ஆமை இருக்கும். அந்த ஆமத்து மேல 1.5 ஆள் உயரத்துக்கு ஒரு தீப ஸ்தம்பம் இருக்கும். அதுல வந்து 17 அடுக்கு இருக்கும், 15 அடுக்கு இருக்கும். அதுல வந்து ஒரு தீபத்திலேயே ஒரு 1000 அகல்கள் போட்டு விளக்க ஏற்றலாம். அந்த விளக்கை ஏத்துறதே ஒரு பெரிய புண்ணியம். அப்படி 2 விளக்கு தூண்கள், அவற்றுக்கு ராமன் என்றும் லக்ஷ்மணன் என்று பெயர். அந்த விளக்கின் மீது கருடன் உட்கார்ந்திருப்பார். இந்த விளக்கு வந்து மனோதத்துவ ரீதியில மக்கள் மனத்துல ஒரு பெரிய இடம் பெற்றிருக்கு. அதனால கேரளாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த விளக்கு ஏற்றி அந்த விளக்கோட உச்சியில நம்ம கருடன் உட்கார்ந்துருப்பார் இல்லையா, சில விளக்குகள்ல வந்து அன்னபட்சி வச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சிலுவையை வச்சு இப்ப கேரளா கடத்தெருல எல்லாம் அந்த மாதிரி விளக்கே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பண்பாட்டுல எதெல்லாம் மக்கள் மனத்தை கவர்ந்து இருக்கிறதோ அதெல்லாம் எங்க பண்பாட்டிலையும் இருக்கு அப்படின்னு. இப்ப பொங்கல் வைக்கிறது, கோவில்ல கலசம் வைக்கிறது, கோயில்ல சுவாமிக்கு மேல பெரிய கோபுரமும் விமானமும் வைப்பது, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கூட வைக்கிறாங்க. நான் அன்னைக்கு திருச்சூர் போயிட்டு வந்து வரேன், பக்கத்துல ஒரு பெரிய கோவில், பெரிய அந்த விளக்கு இது கொடி மரம், அது பார்த்தாக்கா அது கிறிஸ்தவ கோவில். அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பெரிய பெரிய கொடிமரம் இருக்கிற கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் உண்டு. அதனால இந்த பண்பாடு அப்படிங்கிறது பாருங்க, அது உலகத்துல பரவரத்தை யாரும் தடுக்க முடியாது. நீ மதமாற்றம் பண்ணு, நீ இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள்னு சொல்லு, ஆனா மக்கள் மனத்துல இந்த கொடிமரம், விமானம், கோபுரம், பலிபீடம், அர்ச்சனை, பொங்கல் வைப்பது, இப்ப கிறிஸ்தவ சர்ச்சிலெல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் மனத்துல ஏற்படுத்தியிருக்கிற அந்த பெரிய இடம் இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த விளக்குகள் ராம என்று லக்ஷ்மணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. விளக்கின் மீது கருடன் உட்கார்ந்திருப்பார். இங்கு இருக்கும் சிறப்பு அறையில் மாங்காபுரம் என்ற இடத்தில் 1,00,000 மாங்காய்கள் உப்பு தண்ணீரில் ஊற வைத்து சுவாமிக்கு படைக்கப்படுகின்றன. அப்ப அதுக்கு அந்த ரூமுக்கே பேரு மாங்காபுரம்னு பேர். அதனால இந்த மாங்காய் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கணபதி அதர்வ சீர்ஷ உபநட்சதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மராட்டிக்காரங்களுக்கெல்லாம் அது நம்ம கந்த சஷ்டி கவசம் மாதிரி. அவங்க அந்த மராட்டிக்காரங்க 100க்கு 90 பேருக்கு அதுக்கு நெட்ரு. அந்த டியூனை காப்பி அடிச்சு மாங்காய் ஸ்தோத்திரம்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். ரொம்ப பிரமாதமா இருக்கும், ரொம்ப தமாஷமா இருக்கும். அந்த மாதிரி அந்த மாங்காய் வந்து நம்ம மனோ தத்துவத்துல ரொம்ப இடம் பெற்றது. இப்ப டிசம்பர் 8ஆம் தேதி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கோவில்ல வந்து ஸ்தல விருட்சம் வந்து மாமரம். அதுக்கு அதனாலதான் ஏகாம்பரநாதர், ஆம்பரன்னா
மா அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மாங்காய்க்கு பெரிய மோட்டு. குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல விளையிற மாங்காய் இருக்கு பாருங்க, அந்த மாங்காயில கொஞ்சம் காரல் சுவை இருக்கும், கருணாக்கிழங்கு மாதிரி. அதனால நாங்களாம் அந்த பழத்தை சாப்பிட மாட்டோம். ஆனா கன்னியாகுமரியில ஒருத்தர் இந்த கார்த்திகை மாதத்துல விளையிற மாங்காயை வித்து கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. சார் எப்படி அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, இந்த மதுரை பக்கத்துல இருக்கிறவங்க இந்த கல்யாணத்துல அவியல் பண்ணினா அந்த அவியல்ல என்ன இருக்கோ இல்லையோ கட்டாயம் மாங்காய் இருக்கணும், மாங்காய் இல்லைன்னா அவியல் ஃபெயில். அதனால அந்த மாங்காய் சப்ளை பண்ணியே இந்த கன்னியாகுமரிக்காரு கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. இந்த கார்த்திகை மாசத்துல மட்டும் கிடைக்கிற ஒரு மாங்காய் வகை இருக்கான், அந்த தோட்டம் போட்டு அவரு நல்ல அந்த ரொம்ப நிச்சு மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அதுல போட்டியே கிடையாது, இவர் வச்சதுதான் வேலை. அதனால அப்படியே அந்த மாங்காய்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். மாங்காயை பற்றி பெரிய பெரிய ஆராய்ச்சி நூல்களெல்லாம் எழுந்திருக்கின்றன. அதனால அந்த அனந்தபத்மநாப சுவாமிக்கு நல்ல மாங்காய்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால 1,00,000 மாங்காய்கள் உப்பு தண்ணீரில் ஊற வைத்து சுவாமிக்கு படைப்படுகின்றன. பத்மநாபர் மாங்காய் ஊறுகாயை விரும்பினார். மாதா உண்டா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டும்னே பழமொழி உண்டு தமிழ்ல. குழந்தை சாப்பிட மாட்டேதுன்னு வச்சுங்கோ, அதுக்கு அன்னத்வேஷம்னு ஒரு வியாதி, அது வயத்துக்குள்ள சாப்பாடு போகாதுன்னாக்கா அதில் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயை வச்சாக்கா குழந்தை சாப்பிடும். அதனால மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்னே பழமொழி உண்டு. மாங்காய் ஊறுகாய் கிடச்சிருச்சுன்னா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி இந்த மாங்காய்க்கு ஒரு தனி பெருமை உண்டு. அதை பத்தி காவியமே எழுதியிருக்கான்னு அப்புறம் பாருங்களேன். பத்மநாபர் மாங்காய் ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவார். அந்த மாங்காய் அவருக்கு படைக்கிறதுக்காக வில்வமங்கல சுவாமியார்னு ஒரு சுவாமியார், அந்த சுவாமியார் அந்த தேங்காய் கொட்டாக்கச்சி இருக்கு பாருங்க, தேங்காய் பருப்பை எடுத்த பிறகு இருக்கிற அந்த சிரட்டை, அதை தங்கத்தால் அதுக்கு கவசம் போட்டு சுவாமிக்கு மாங்காய் ஊறுகாய் படைக்கிறதுக்குன்னு ஒரு தங்க கவசம். இந்த மாங்காயால இந்த தேங்காய் சிரட்டைக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்தை பாருங்க, அதுக்கும் தங்கத்தால ட்ரெஸ்ஸு. விளக்கு எண்ணெயும் கோவிலில் அலங்கார கொடிகளும் விளக்கு எண்ணெயும் வைக்கப்படும் தனித்தனி அறைகள் உண்டு. அப்புறம் கொடிக்கென்றே தனி மதிப்பு உண்டு. இந்த சுதந்திர போராட்ட காலத்துல கொடிக்காகத்தானே எத்தனையோ பேர் உயிர் விட்டுருக்காங்க, கொடிகாத்த குமரன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால ஒரு ராஜாவோட ராஜ சின்னத்துல கொடிக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. கேரள கோவில்கள் பலவற்றையும் போல இங்கு கஷேத்திரபால சன்னதி உண்டு. ஒரு கோவில்ல துவாரபாலகர் அப்படின்னு கோவில் வாசல்ல ஆண் பெண் 2 சாமி இருக்கும், அம்மனுக்கு 2 சாமி இருக்கும், பிள்ளையாருக்கு உண்டு, பெருமாளுக்கு உண்டு, சிவனுக்கு உண்டு. இதை தவிர கோவில் மொத்தத்தையும் காப்பாற்றுகின்ற கஷேத்திரபாலர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் உங்களுக்கு கொடுங்கல்லூர்ல இருந்து இது வரலையும் திருவனந்தபுரம் வரலையும் இந்த கஷேத்திரபாலர்ங்கிறவர் கோவில் ஒரு ஸ்பெஷல் சந்நிதி. அவர் கஷேத்திரபாலர்னாக்கா கோவிலின் இடத்தை காப்பாற்றுபவர்னு அர்த்தம். அவருக்கு சிறப்பு பூஜை எல்லாம் உண்டு, வழிபாடு உண்டு. இங்கு இருக்கும் 26 28 தூண்களில் மந்திரமூர்த்திகள் கோவில் தேவதைகள் பொறிக்கப்பட்டன. இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருக்க, இது ஒரு சிற்பக்கலை களஞ்சியம். எத்தனையோ கோவில் இருந்தாலும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில், இதனுடைய சிற்பக்கலைக்கு தனி ஒரு மகிமையே உண்டு. அதனால கோவில் சாஸ்திரம் எழுதுறவங்களை என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த கோவில்ல ஒவ்வொரு இடமும் அந்த கோவிலுடைய சாஸ்திரத்தின்படி தான் செதுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பண்ணினாக்கா அந்த கோவிலை செய்தி கட்டின சிற்பி இருக்கான ஸ்தபதி, அவன் என்னோட சுதந்திரம் போயிடுச்சே அப்படின்னு நினைப்பார். அதனால என்ன பண்ணுவாங்க, கோவில்ல மற்ற இடத்துலலாம் நீ சாஸ்திரத்தின்படி கண்ணு, ஒரு இடத்துல உனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம், உன்னுடைய படைப்பாற்றலை உன்னுடைய கற்பனை சக்தியை நீ இஷ்டத்துக்கு காட்டு வெளுத்துவாங்க அப்படின்னு. அதனால அந்த இடம்தான் அந்த அந்த கோவிலு கட்டின ஸ்தபதியினுடைய த சிக்னேச்சர். நீங்க மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னாக்கா சுந்தரேஸ்வரருடைய சந்நிதிக்கு முன்னாடி ஒரு 16 கால் மண்டபம் இருக்கும். அந்த மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு 16 கால் மண்டபம் இருக்கும். அந்த மாதிரி இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில்லையும் அந்த சிற்பி தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு
இந்த 28 தூண்கள் கொண்ட மந்திர மூர்த்திகள். ஒவ்வொரு தூணும் ஒரு 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 பொக்கிஷம். அதை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் யாத்திரிகள் வருவாங்க. அந்த மாதிரி மேற்கு கர்நாடகா ஆந்திரா பார்டர்ல லேபாக்ஷின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்லையும் அந்த தூணை பார்க்கறதுக்கே உலகம் முழுவதிலிருந்தும் டூரிஸ்ட் வருவாங்க. ஒரு சாதாரண கல் தூண், அதுல அந்த சிற்பி எவ்வளவு திறமையை காட்டியிருப்பான் அப்படின்னாக்க அவ்வளவு அது பெருமை உடையது. இவற்றை திருப்பதியிலிருந்து ஈழவர்கள் தூக்கி வந்தார்கள் என்று ஐதீகம் உண்டு. அதனால அந்த கோவிலுடைய விழாக்கள்ல எல்லாருக்கும் பங்கு வேணும், எல்லாருக்கும் கௌரவம் வேண்டும் அப்படின்னு இந்த ஈழவர்கள் கோயில இருந்து கொண்டு வாங்க. இப்போவும் இந்தியாவில் பல கோவில்கள்ல உள்ளூர் ராஜாவுக்கு அல்லது சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு பெரிய முக்கியம் உண்டு. திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு பர்டிகுலர் விழாவுக்கு ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டரே சுவாமிக்கு புடவை, மரியாதை, பூவெல்லாம் தலையில தூக்கி கொண்டு போய் வைக்கணும். அதனால இப்ப ஸ்ரீமான் சந்திரபாபு நாயுடு கூட அந்த மாதிரி அங்க கொண்டு போய் வைப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு ஆழ்வாருடைய அந்த மாலைகள் போடும், அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்குடின்னு பேர் இல்லையா, ஸ்ரீரங்கத்துக்கும் போகும், திருப்பதிக்கும் போகும். இதெல்லாம் தேச ஒற்றுமை தேச ஒற்றுமைன்னு நம்ம சொல்றோமே, பண்பாட்டின் மூலம், அன்பின் மூலம், பக்தியின் மூலம் தேச ஒற்றுமையை நம்ம பெரியவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். குலசேகர மண்டபம் கிரானைட் கற்களால் பேரழகுடன் அமைந்துள்ளது. இதை பார்க்கவே யாத்திரிகள், கலை ஆர்வலர்கள் வருவார்கள். இது தமிழ்நாட்டு சிற்பக்கலையை பிரதிபலிப்பதாக இருந்தது. ஏற்கனவே பல இடங்கள்ல கேரளா கோவிலுக்கு தமிழக சிற்பிகள் ரொம்ப பெரிய தொண்டாற்றினாங்க அப்படின்னு ராஜா அவங்கள கூப்பிட்டு ரொம்ப கௌரவிச்சிருக்காங்க. அதுல இந்த சிற்பிகள்ல நான் முதல்ல அந்த பொன்னாசாரிகளாலாம் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதாவது இந்த விஸ்வகர்மான்னு சொல்றாங்க இல்லையா, அதுல பொன்னாசிரியர்கள் அப்படிங்கிற கோல்ட் ஸ்மித்து, தக்ஷர்கள் அப்படிங்கிற மரவேலை செய்யறவங்க, அதுக்கப்புறம் கர்மார்கள் அப்படிங்கிற கொல்லு வேலை செய்யறவங்க, அப்புறம் ஸ்தபதி அப்படின்னு கல்லு வேலை செய்யறவங்க, அப்புறம் கம்போளர்கள் அப்படின்னு செப்பு வேலை செய்யறவங்க. இப்படி இந்த விஸ்வகர்மாக்கள்ல 5 பிரிவுகள் உண்டு. இதை தவிர ரொம்ப விருப்பத்தினால, ஆர்வத்தினால மற்ற ஜாதிக்காரங்களும் செய்வார். இந்த மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தை எடுத்து செஞ்சவர் மதுரை சேர்ந்த ஒரு கோனார், ஒரு யாதவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் ரொம்ப பிரமாதமா பண்ணி ராஜா கிட்ட பெரிய மரியாதை வாங்கினார். நம்ம ராக் மெமோரியல் கட்டினாத எஸ்கே ஆச்சாரி, அவருடைய மெயின் அசிஸ்டன்ட் ஜார்ஜ்னு ஒரு கிறிஸ்டியன். அவருக்கு இந்த கோவில் வேலையில அவ்வளவு உற்சாகம். அதனால இந்த ராக் மெமோரியல் கட்டுற போது எஸ்கே ஆச்சாரிக்கு பிறகு 2வதா அந்த மிஸ்டர் ஜார்ஜுக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்கே ஆச்சாரியோடைய குழந்தைகள்லாம் ரொம்ப பெரியவங்க போய் அவங்களே இப்போ ஃபீல்டு லீடர்ஸாக போயிட்டாங்க. அதனால இப்போ ஜார்ஜ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. எதற்கு சொல்கிறேன், இந்த ஆர்வத்தினால வேதத்திலேயே என்ன சொல்றதுனாக்க 2 விதமான தேவர்களை பற்றி சொல்றது. ஒருத்தர் ஆஜானஜான தேவர்கள், பிறவியினால தேவர்கள். இன்னொருத்தர் கர்ம தேவர்கள், தங்களுடைய கர்மத்தினால தேவ பதவிக்கு உயர்ந்தவர்கள். இந்த ஆஜானஜான தேவர்களை விட இந்த கர்ம தேவர்களுக்கு வேதமே ஜாஸ்தி மதிப்பு கொடுக்குது. நீ பிறவியினால ஒரு கலையை கற்று தேர்வதை காட்டிலும் உன்னுடைய ஆர்வத்தினால உன்னுடைய பிறவியோட சம்பந்தம் இல்லாத ஒரு கலையை கற்று நீ தேர்ந்து வந்த அப்படின்னாக்க உனக்கு தனி மரியாதைன்னு வேதமே சொல்லுகிறது. விஷ்ணு, சிவன், தீபலட்சுமி, முருகன், வள்ளி, தேவியானை இங்கு சிற்பங்களாக கோவில் கட்டுள்ளன. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிற ஒரு தனி சம்பிரதாயத்தை உண்டாக்குவதற்கு முன்னாடி ஆலயம்னாலே சிவாலயம் தான். அதுல விஷ்ணுவுக்கும் ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. அந்த காலத்துலலாம் சைவ வைஷ்ணவ பேதமே கிடையாது. அதனால எல்லா சிவாலயத்திலும் நான் சொல்றேனே, திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின அந்த திருச்சூழியல் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா ஒரு விஷ்ணு மகாலட்சுமியுடைய உருவமே இருக்கு. 8வது நூற்றாண்டுல திருஞான சம்பந்தரும், 7வது நூற்றாண்டுல திருஞான சம்பந்தரும் அப்பரும் பாடின அந்த ராமேஸ்வரம் கோவில்ல
ரொம்ப அழகான அனந்தசேன பெருமாளுக்கு சந்நிதி உண்டு, பர்வத வர்த்தினிக்கு வடமேற்க. அதனால ஒரு காலத்துல வந்து நம்ம கோவில் அப்படின்னா அதுல எல்லா சுவாமிக்கும் இடம் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் அது சிவன் கோவில், பெருமா கோவில் அப்படின்னு தனித்தனியா வந்துருச்சு. இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல நான் போடுற லிஸ்டெல்லாம் பார்த்தா வள்ளிக்கு, முருகனுக்கு, தேவியானைக்கு, பிள்ளையாருக்கு, சிவனுக்கு எல்லாருக்கும் இடம் இருந்திருக்கு. அதனால இந்த பேதங்கள்லாம் ரொம்ப பிற்காலத்துல வந்தவை. ஒரு காலத்துல நம்ம அன்பர்களெல்லாம் கோவில் அப்படின்னா அதுல எல்லா சுவாமிக்கும் இடம் உண்டு அப்படின்னு. நான் திருச்சுழியில அங்க இருக்கிற திருமேனிநாதர்னு ரொம்ப அழகான கோவில், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் பாடின ஒரு கோவில். அந்த கோவிலை கண்டா எனக்கு பிடிக்கும். கோவில் வாசல்லையே ரமண மகர்ஷியுடைய ஜென்மஸ்தானம், அவர் பிறந்த இடம். அந்த கோவிலுக்கு போனா இந்த மாதிரி அந்த திருமேனின அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணினாங்க, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கோவில், ஒரு 27 கோவில் இருக்கும், இத்தனோண்டு அம்மன் கோவில் இருந்து மிகப்பெரிய திருமேனிநாதர் கோவில் வரலையும் ஒரு கோவிலை கூட விடாம திருமேனிநாதர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற குட்டி குட்டி சாமிகளுக்கு கூட கும்பாபிஷேகம் தான். இந்த மாதிரி ஒரு ஊர்க்காரங்களுடைய ஒற்றுமை. அத மாதிரி திருநெல்வேலிக்கு தென்மேற்க தென்மேற்க சுத்தமல்லின்னு ஒரு கோவில் இருக்கு. 22 கோவில்களால நிறைந்த கிராமம். அப்ப அந்த கோவில் விழான்னா எல்லா சாமிக்கும் விழா. சுவாமிகளுக்குள்ள ஒரு பேதமே இல்லாத வாழ நம்ம ஜனங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள். விஷ்ணு, சிவன், தீபலட்சுமி, முருகன், வள்ளி, தேவயானை இங்கு சிற்பங்களாக கோவில் கொண்டுள்ளனர். இங்கு இருக்கும் 10 இசைத்தூண்கள் அரியவையாகும். இந்த இசைத்தூண்கள் அப்படிங்கிறது நம்ம பண்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அப்படின்லாம் ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. சில கல்லில் வந்து ஒரு குச்சி ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு சுத்தி வச்சுருப்பாங்க. அதனால சரிகம பதனி வாசிக்க முடியும். சுச்சீந்திரம் கோவிலில் அந்த மாதிரி இசைத்தூண்கள்லாம் இருக்குது. இப்போ அதை வந்து இரும்பு கம்பி போட்டு மறைச்சிருக்கிறாங்க. போகிற வரங்கள்லாம் அதை தட்டி பார்க்குறாங்க. அந்த கோவிலில் ஒரு கைடு இருப்பார், அவருக்கு 10 ரூபா கொடுத்தாக்க அதில் வந்து இந்த ராகங்களெல்லாம் வாசித்து காமிப்பார். இந்த மாதிரி கல்லில் வந்து ஒரு நாதத்தை எழுப்பக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த இசைத்தூண்கள் அப்படிங்கிறது நம்ம பண்பாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு தூணும் ஒரு கலைப்பொக்கிஷமாக விளங்குகிறது. இவற்றை பற்றி ஒரு தனி புத்தகமே எழுதலாம். கருட மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவுக்கு கருடனால பெருமை. எப்படி முருகனுக்கு மயூரத்வஜன் அப்படின்னு, மயில் கொடியோன், சேவல் கொடியோன் அப்படின்னு பேர் உண்டோ, அந்த மாதிரி மகாவிஷ்ணுக்கு கருடத்வஜ அப்படின்னே பேர் உண்டு. அதனால அவருடைய கொடியிலையும் அவருடைய வாகனமாகவும் கருடன் இருப்பார். கஜேந்திர மோட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சமயத்தில் எப்போ சொல்லாமல் சொல்கிறது, இந்த தாமிரபரணி கரையில் சேரன்மாதேவி போகிற வழியில் அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா அந்த அரியநாயகிபுரம், அந்த சன் பேப்பர் மில்னு தினத்தந்திக்காரங்களோட பேப்பர் மில். இந்த பக்கத்தில் அத்தாழநல்லூர்னு ஒரு கோவில். அது ஊருக்கு பக்கத்துலேயே இல்லை, கோவில் மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல. அங்கே ஒரு பிரம்மச்சாரி, ஒரு ரொம்ப பெரிய பக்தர். நீங்கள் எப்படி சாமி பழக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு வந்து இங்கே இந்த மார்கழி மாதம் புரட்டாசி சனிக்கிழமையில பக்தர்கள் வராங்க பாருங்க, அந்த 2 மாசத்துல கிடைக்கிற வருமானத்தை வச்சு நான் 1 வருஷம் முழுக்க நடத்துகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லுவார். அந்த அத்தாழநல்லூருடைய அந்த திருமேனி இருக்கேன், ஒரு 10 அடி உயரம் இருக்கும் சிலா மூர்த்தி. அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகு. அந்த மாதிரி நம்மளுடைய கோயில்களெல்லாம் அதில் வந்து அந்த அத்தாழநல்லூர் தான் கஜேந்திர மோட்சம் நடந்த ஊர்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்லுது. அதனால பெருமாளுடைய வரலாற்றில் வந்து அந்த கஜேந்திர மோட்சம் ரொம்ப முக்கியமானது. காந்திஜிக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து மீராவுடைய ஒரு பாடல், ஹரி து புகரோ அப்படின்னு. அதனால நீ யானைக்கெல்லாம் மோட்சம் கொடுத்திய, நீ வந்து அந்த யானையை காப்பாத்தினியே, அந்த மாதிரி துன்பமாகிய கடல்ல ஆசை என்ற முதலை என்னுடைய காலை பிடிக்கிறதே, என்ன நீ காப்பாற்றி அப்படின்னு எல்லாம் மீரா பாடின அந்த பாட்டு வந்து ஹரி துமுகரோ MS சுப்புலட்சுமி இது பாட்டு பாடிட்டுருக்காங்க. அது காந்திஜிக்கு ரொம்ப பிடித்த பாட்டு.
அடுத்து வரும் சிற்ப மண்டபம் சாத்திரங்களை நுணுக்கமாக பின்பற்றுவது. இங்க வள்ளியூருக்கு கிழக்க கொம்மடிக்கோட்டைன்னு ஒரு ஊர், ரொம்ப பக்தர்கள் சொந்த பிரைவேட் கோயில் அது. அந்த கோவில்ல ஒரு புஸ்தகம் பார்த்தேன், பிரதிமா லட்சணம் அப்படின்னு. நம்ம கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் ஒரு நுணுக்கமான சாஸ்திரத்தை பின்பற்றி செதுக்கப்பட்டது. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட முடியாது. ஒரு சாமின்னா எவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருந்தா எவ்வளவு குண்டு இருக்கணும், இவ்வளவு குண்டா இருந்தா அது கிரீடம் எவ்வளவு உயரம் இருக்கணும், கையில என்னென்ன அடையாளம் இருக்கணும். இந்த மாதிரி 63 நாயனாரை பத்தி திருவாவடுதுறை ஆலயத்திலிருந்து ஆதீனத்திலிருந்து தனி புஸ்தகமே போட்டிருக்காங்க. இந்த பிரதிமா லட்சணம்ங்கிற புத்தகத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். அப்பா, இந்த கோவில்ல யாரு கண்ணுக்குமே தெரியாத எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற சுவாமி, அதுக்கு இத்தனை சாஸ்திரம், இத்தனை லட்சணம், அதுக்கு அதை செய்வதற்கும் அதை வழிபடுவதற்கும் இவ்வளவு விதிமுறைகள் அப்படின்னு சொன்னாக்க, இது பாப்புலாரிட்டியையோ அல்லது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. எஷ்டபேர் நேவேஜவன சமாதாய சாத்விகம், இதை அழகா செய்யணும் அப்படிங்கிற விதிக்கு உட்பட்டு அந்த சிற்பி அதை செய்வார். இதை யாரா பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படின்னு. ஒரு கோவில்ல சாதாரண மக்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உயரத்துல ஒரு சிலையம். அந்த சிலையை அந்த சிற்பி கண்ணு மூக்கெல்லாம் பார்த்து பார்த்து சரியா பண்ணிட்டு இருந்தாராம். அந்த கோவில பணம் கொடுக்கிறவர் சொன்னாரா, இவ்வளவு உயரத்துல இருக்கிற சாமியோட கண்ணும் மூக்குமா தெரிய போது, ஏதோ செஞ்சு முழுக்குன்னு ஒண்ணு பண்ணு. எங்க சாஸ்திரத்துல அதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஒரு கோவில்ல 9வது நிலையில இருக்கிற சாமியா இருந்தாலும் அதை இப்படித்தான் செய்யணும்னு எங்களுக்கு சாஸ்திரம் இருக்கு. நான் அதுல இருந்து அங்கங்க போக மாட்டேன், அதை விதிப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த சிற்பி சொன்னாராம். ஆகவே நம்ம கோவில்களெல்லாம் இந்த பர்ஃபெக்ஷன் 100க்கு 100 பொருத்தமாக அதனுடைய சிலை செய்யப்பட்டது. சாஸ்திரங்களை மிக நுணுக்கமாக பின்பற்றது. இங்குள்ள பேலிக்கல் 8.5 அடி உயரம் உள்ளது. தங்கத்தால் போர்த்தப்பட்டது. மரக்கதவுகள் அழகியவை. தூண் சிற்பங்கள் மனத்தை சொக்க வைப்பவை. மத்தளம், நடனமாது, தக்ஷன், ஹரிச்சந்திரன், ராமாயண சிற்பம், மகாபாரத சிற்பம், ரதி தேவி, மன்மதன், நடராஜர் தாண்டவம், யாழி, நந்தி, வேணுகோபாலன், வீரபத்ரர். இதுல நடராஜர், நந்தி, வீரபத்ரர் இவரெல்லாம் வைஷ்ணவ சுவாமியே இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு பெருமா கோவில்ல இடம் இருக்கு. அதிலும் இந்த ரதி தேவி மன்மதன் இருக்கு இல்லையா, அது இந்த சிற்பியையே கொஞ்சம் பல்லா பிடிச்சி பார்த்துரும். ஏன்னா ரதி தேவியும் மன்மதனும் அழகினுடைய லட்சணங்கள். அவன் எப்படி பர்ஃபெக்டா செய்யற அப்படிங்கிறதான் உனக்கு பரீட்சை. அந்த மாதிரி திருவட்டாறு பெருமா கோவில் வாசல்லையே அந்த ரதி தேவியும் மன்மதனும் இருப்பாங்க. அந்த எவ்வளவு திறமையோட அந்த சிற்பி செய்யறான் அப்படின்னா, சும்மா கோவில்ல உள்ள போறவங்க கூட ஒரு நிமிஷம் நின்று அதை பார்த்துட்டு போவாங்க. நரசிம்மசுவாமி சந்நிதியில் ராமாயணம் தொடர்ந்து போதப்படுகிறது. நரசிம்ம சுவாமி கேரளால இந்த அகண்ட ஜபம்ங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. கேந்திரத்தினுடைய சார்பில் ஆயுட்கால தொண்டர்களுக்குள்ள இந்த அபேதானந்த சுவாமின்னு ஒரு பெரிய பக்த சிரோமணி அந்த சுவாமி. நேத்தி கூட வெள்ளிமேல சுவாமி அந்த அபேதானந்தருடைய பெருமையை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. அவரை நேரில் பார்த்தவங்க அவ்வளவு பெரிய மகான். அப்படி அகண்ட நாமம் 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அந்த ஜபம் நடந்து கொண்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கிற நரசிம்ம சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. அவருடைய சந்நிதி திறந்திருக்கிற போதெல்லாம் ஒரு ஐயர் உட்காந்துக்கிட்டு இந்த ராமாயணத்தை படித்து கொண்டே இருப்பார். அப்படி அந்த ராமாயணத்துக்கு அந்த ஓதலுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் உண்டு. சுவாமி சந்நிதியில் துவார பாலகர்கள் ஜெய விஜயன் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டன. ஏற்கனவே பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஜெய விஜயன் இந்த விஷ்ணுவோடைய வைகுண்டத்துல வாயிற் காப்பவர்கள். அப்ப சனக்கர் முதலிய சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இந்த 4 பிரம்மச்சாரிகளும் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணினா போனாங்க. இந்த ஜெய விஜயன் அவங்கள தடுத்தாங்க. நான் விஷ்ணுவை பார்க்க போனேன், என்ன தவிச்சியா
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றாரு, நீ வந்து மனிதனாக பிறக்க கடவாயின்னு. அப்ப மகாவிஷ்ணு அவரை கேட்கிறாரு, நீ வந்து இது கடவுளோட சண்டை போட்டு 3 ஜென்மத்துல நீ இறைவனை அடையறா, நீ பக்தி பண்ணி 1000 ஜென்மத்துல இறைவனை அடையிறான்னு கேட்குறாங்க. இந்த ஜெய விஜயனுக்கு எவ்வளோ சீக்கிரம் திரும்ப பெருமாளை வந்து அடையணும் அப்படின்னு ஆசை. சுவாமி, நான் உங்களோட சண்டை போட்டே 3 ஜென்மத்தில் திருப்பி வந்துடுறோம் சாமி, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசில்லை, ஏதோ நாங்கள் தான் உலகத்தில் பெரிய பக்தர் அப்படின்னு இந்த சனகர சனாதனர் சனத்குமாரரை தடுத்தோம், அதுக்கு எங்களுக்கு தண்டனை இது போரும். அவங்க தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு, ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன் அப்படின்னு அந்த 3 பேரா வந்து பகவானோட கிருஷ்ணரோட சண்டை போட்டு ரொம்ப சீக்கிரமா கடவுளை அடைந்தார்கள். இதுக்கு பாகவதத்துல வித்வேஷ பக்தி அப்படின்னு பேரு. வெறுக்கிற போது நம்ம உணர்வு ரொம்ப உண்மையா இருக்கும். போலித்தனமெல்லாம் ஒருத்தரை வெறுக்க முடியாது. அந்த வெறுக்கிற போது உண்மை இருக்கும். ஆனா சாஸ்திரம் வந்து ஒரு ஷரா சேர்க்கறது, இது அந்த 3 பேருக்கு தான் பொருந்துமே தவிர எனக்கும் உங்களுக்கும் பொருந்தாது. மற்றவங்க ரொம்ப கிரமமான, நியாயமான, சாஸ்திரோக்தமான பக்தி வழியில போய் தான் இறைவனை அடையும். அதனால ஜெய விஜயன் பண்ணின இந்த ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன், அது சில பேர் கம்சன் சிசுபாலனுக்கு மேல தந்தபக்தரன்னு சொல்ற ஒரு மரபும் உண்டு. அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த 3 பேரும் ஜெய விஜயனோட அவதாரம் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. இறைவனோட சண்டை போடுறதுக்கு வித்வேஷ பக்தி அப்படின்னு பேர். எதுவா இருந்தாலும் உணர்வு ரொம்ப ஆழமா உண்மையா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஜெய விஜயன் அதனால அந்த விக்கிரகங்களை வெண்கலத்தால செய்வாங்க. வெண்கலத்தால செய்யறதுனாக்க இன்னி விலைக்கு பல லட்சம் ரூபா போகும். இருந்தாலும் இட் இஸ் ஒர்த் இட். அவங்க வந்து இந்த வெண்கல சிற்பங்களால செய்து பூஜிக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்னு இவங்களுக்கே தனியா பூஜை உண்டு, அபிஷேகம் உண்டு, ஆராதனை உண்டு. நம்ம கேந்திரா பிள்ளையார் கோவிலேயே அந்த வாயூர் காப்பவர் அவங்களுக்கெல்லாம் தினப்படி பூஜையே உண்டு. அவங்களுக்கு பிள்ளையாருக்கு பண்ற மாதிரி அடுத்தது அவங்களுக்கும் பூஜை உண்டு. ஆலயத்தின் கர்ப்ப கிரகம் ஸ்ரீ கோவில் என்று அழைக்கப்படும். இது 24 அடி நீளம், 18 அடி அகலம், 40 அடி உயரம். இதில் கர்ப்ப கிரகம் 2 தளங்களில் அமைந்துள்ளது. தாமரை பட்டைகள் கூரையில் அமைந்துள்ளன. கேரளாவில் பல கோவில்களும் கேரளாவை பின்பற்றுகின்ற சில கன்னியாகுமரி கோவில்கள்லையும் இந்த தாமரை பட்டைகள் அப்படின்னாக்க ஒரு 6 இன்ச்சு நீளம், ஒரு 3 இன்ச்சு அகலம் உள்ள ஷீட்ஸு, அதாலேயே கூரை போட்டிருப்பாங்க. அதில் 1008, 1000 அப்படின்னு நம்பர்லாம் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சிதம்பரம் கோவிலில் அது மாதிரி தங்கத்தாலேயே கூரை போட்டிருக்காங்க தெரியும். அந்த மாதிரி கரிசூழ்ந்தமங்கலம், மேல கருவேலங்குளம், செப்பறை, கட்டாரிமங்கலம் அப்படின்னு 4 கோவில்களில் இந்த தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த செப்பால கூரை போட்ட அந்த ஆலயங்கள் உண்டு. தாமரைப்பட்டைகள் கூரையில் அமைந்துள்ளன. 3 தங்க பானைகள் கலசமாக அமைந்துள்ளன. கோயில் விமானம் அருகில் தங்க திரிசூலங்கள் அமைந்துள்ளன. கோயில் விமானம் திராவிட கட்டமைப்பில் உள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திராவிடம், வேஷரம் அப்படின்னு எல்லாம் 3 நாகரம் அப்படின்னு 3 விதமான சிற்பக்கலைகள், கோபுர அமைப்புகள் பாரத நாட்டில் உண்டு அப்படின்னு. இந்த திராவிட கலையை பத்தி கோவில் கலை மரபு அப்படின்னே கொடாசல் பாலசுப்ரமணியம் ஐயா ஒரு முழு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதை பார்த்தோம்னா கோவில் கோபுரத்தை தாண்டி உள்ள போகவே மனசு வராது. அந்த கோவில் கோபுரத்திற்கே அவ்வளவு மகிமை, அவ்வளவு சிற்பம், அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு நுணுக்கம். அதுக்கு பெரிய உதாரணம் அப்படின்னாக்க இந்த தென்காசி வாசல்ல இருக்கிற அந்த கோபுரம் தான். அந்த இப்போ கூட போயிட்டு வந்தோம், அவ்வளவு அழகுன்னு அவ்வளவு அழகு, அவ்வளவு நுணுக்கம்னு அவ்வளவு நுணுக்கம். அங்கே பார்த்தாலே அந்த கோவில், அதனால சொல்லுவாங்க கோபுர தரிசனத்துக்கு சிவலிங்க தரிசனத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு அழகான அந்த கோவில் தரிசனம். விமானம் திராவிட கட்டமைப்பில் உண்டது. இந்த திராவிடம், நாகரம், வேஷரங்கிறத பற்றி
ஏப்பாவது வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். பத்மநாபசாமி 3 சுற்று பாம்பின் மீது படுத்து இருக்கின்றார். கிழக்கே பார்க்கிறார். இதை பற்றி ஒன்று சொல்லிதான் ஆகணும். இந்த 3.5 சுற்று அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல நம்ம முதுகெலும்பு அதனுடைய பாட்டத்துல இருந்து அது உச்சியில போறது வரலையும் அந்த பிராணசக்தி 3.5 சுற்றா இருக்கான். அப்போ அனந்த சமாபதி அப்படின்னு பதஞ்சலி சுவாமிகள் இதை பத்தி குறிப்பிடுறார். நானும் ஒரு சகோதர தொண்டர் கேந்திரத்துல பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பக்கத்துல நாங்க ஒரு 8 நாள் கேம்ப் நடத்தினோம். கேம்பில் எல்லாம் ரொம்ப பல விஷயங்களை சொல்றோம். அதனால இதுல சுருக்கமா பதஞ்சலி யோக சூத்திரமும் கண்ணனுடைய கர்மயோகமும் தான், இந்த 2 தான் பேசுவோம், வேற ஒண்ணுமே பேச மாட்டோம் அப்படின்னு எனக்கு கண்ணன் காட்டிய கர்மயோகத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னுடைய சகோதரர் சுமந்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவுஹாட்டியில் இருக்கார். அவர் பதஞ்சலி யோக சூத்திரத்தை பத்தி பேசினார். அந்த பதஞ்சலி யோக இந்த சுமந்த் சாதாரண படிப்பு தான் உள்ளவர். அவர் ITI டிப்ளமா ஹோல்டர். பட் யோகால ரொம்ப பிரமாதமா படிச்சிருக்கார். அந்த கேம்ப்ல அந்த பூரி நீலாஞ்சல் யூனிவர்சிட்டியில இருக்கிற சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர், பூரிக்கு வடக்கரை காலேஜில் இருக்கிற ஒரு வியாக்கரண ப்ரொஃபஸர், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட குண்டு குண்டு ப்ரொஃபஸருக்கு முன்னாடி எங்க சுமந்த் பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கிற அந்த அனந்த சமாபதி அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். அந்த 2 ப்ரொஃபஸரும் அப்படியே கும்பிட்டுட்டாங்க. நாங்க 30 வருஷமா பதஞ்சலி யோக சூத்திரம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதை எப்படி நடைமுறையில நம்ம உடம்ப இப்படி 3.5 தடவை சுத்தினாக்க நமக்கு உடம்புல ரிலாக்ஸேஷன் ஏற்படும், பிராணசக்தி ஏற்படும் அப்படிங்கிறது இந்த எளிய படிப்பு படிச்ச இந்த சகோதரர்கிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த பூரி நீலாஞ்சல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த வடக்கு காலேஜை சேர்ந்த வியாக்கரண ப்ரொஃபஸரும் இந்த ப்ரொஃபஸரும் சொன்னார். அதனால இந்த புஸ்தகத்தை படிச்சு வர அறிவுக்கு ஞானம்னு பேர். அதை நம்ம அபியாசத்தினால பயிற்சியினால நடைமுறைப்படுத்துவதற்கு விஞ்ஞானம்னு பேர். இது வேதத்திலையும் வருது, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். அதனால குண்டு குண்டு ப்ரொஃபஸர் எல்லாம் தன்னுடைய 30 வருஷம் 35 வருஷத்தை படிப்புல தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த இந்த குறைஞ்ச படிப்பு படித்த இந்த சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினால இந்த அனந்த சமாபத்திய எடுத்து சொன்னது என் வாழ்நாள் முழுக்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு 30-35 வருஷம் இருக்கும். ஆனாலும் என் மனதில் அது ரொம்ப ஆழ பதிஞ்சிருக்கு. எதற்காக சொல்லுகிறேன், இந்த 3.5 சுற்று படுத்திருக்காரே அந்த அனந்தன் மேல சுவாமி, அதுக்கு ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அதனால கோயிலுக்கு போனால் பிரசாதம் வாங்கி தின்னுட்டு அழுக்கா இருக்கிற கோவிலில் கையை தொடச்சுட்டு வந்துடக்கூடாது. அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்க்கணும். அதனால இதெல்லாம் ஏன் இப்படி அமைச்சிருக்காங்க, தியானம் பண்ணுறதுக்கு வசதியாக படைச்சிருக்காங்க. அதனால உன்னையே பற்றி நினைச்சாக்க கொஞ்சம் மனசு அழுத்து போகும். அதனால அவர் படுத்திருக்கிற பாம்பை பற்றி நினை, அந்த பாம்போட தலையை பற்றி நினை, அதில் உட்காந்துருக்கிற விஷ்ணுவை பற்றி நினை, அவருடைய காலை பிடிக்கிற மகாலட்சுமியை பற்றி நினை, அவருடைய நாபியில் இருக்கிற தாமரை என்னென்ன, அந்த தாமரையில் உட்கார்ந்துருக்கிற பிரம்மாவை என்னென்ன, இப்படி சொன்னாக்க கொஞ்சம் சஜாத்திய விசாரம்னு பேர். ஒரு விஷயத்த அப்படியே கான்சென்ட்ரேட் பண்றது கஷ்டம். அதுல இருக்கிற உள்ளடங்கிய பல விவரங்கள் அந்த இறை திருமேனியால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றன. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் கவியின் ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்றார். இப்போ உங்க வீட்டுல மிளகா பொடி இருக்கு, புளி இருக்கு, மஞ்சள் பொடி இருக்கு, கொந்தமல்லி இருக்கு. இதெல்லாம் நம்ம முத்துலட்சுமியோட அம்மா நாச்சியார் அம்மா ஒரு சாம்பாரை பண்ணினா மிளகா பொடி மறந்து போயிடும், மஞ்சள் புளி மறந்து போயிடும், தனியா மறந்து போயிடும், சாம்பார் மட்டும் நிற்கும். இப்படி தனித்தனியாக நிற்கிற விஷயங்களை ஒன்று சேர்த்து அதன் உள்ளே இருக்கிற அந்த இதைத்தான் வள்ளுவர் மெய்ப்பொருள்னு சொல்றார். அதை பார்ப்பதற்குத்தான் கவியின் ஞான திருஷ்டி அப்படின்னு விவேகானந்தர் பேர் சொல்றார். த இன்டகிரேட்டிங் விஷன் அப்படின்னு பேர். தனித்தனியா இருக்கிற விஷயங்களை ஒன்றிணைக்கிற அந்த பார்வை இருக்க அது ரொம்ப. இப்ப நியூட்டனையே எடுத்துக்கோங்க. ஒரு குண்டு பாட்டி மாடிப்படி ஏற முடியாம தடுக்கி விடுறா. நீங்க பாத்ரூம்ல சொம்ப தூக்குற போது சொம்பு கலமா இருக்கு,
ஒரு தோட்டத்துல ஒரு ஆப்பிள் கீழே விழுது. நியூட்டனுக்கு இந்த மூன்றும் ஒரு சக்தியாலே எங்க இருந்துன்னு தெரிஞ்சு அந்த புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒன்றை இப்போ குண்டுபாட்டி மாடியில் ஏறுற போது அவருக்கு புவியீர்ப்பு சக்தியை பத்தி தெரிஞ்சிருக்கு. நீங்க சொம்ப தூக்குற போது புவியீர்ப்பு சக்தி எழுதியிருக்க. இந்த ஆப்பிள் மரத்துல இருந்து விழற போது புவியீர்ப்பு சக்தி கண்ணுக்கு தெரியுதா? இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமில்லாத மூன்று விஷயங்கள் ஒரு பொது சக்தியாலே இயங்குகின்றன என்று அந்த விதியை கண்டுபிடிச்சானே. இன்னைக்கு 400-500 வருஷங்கள் ஆனாலும் அந்த நியூட்டனுக்குள்ள மதிப்பு அந்த தனி மதிப்பு தான். இதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. மெய்ப்பொருள்னா என்ன? தி பேசிக் ரூல் பிஹைண்ட் apparently different actions. குண்டுபாட்டி மாடியில ஏறா, ஆப்பிள் கீழே விழுது, இங்க பாத்ரூம்ல தூக்குற சொம்பு கனமா இருக்கு. இது மூணுக்கு என்ன சம்பந்தம்? நியூட்டனுக்கு தான் தெரியும். அதுதான் மெய்ப்பொருள். அந்த மாதிரி இதைத்தான் நம்ம தமிழ் பண்பாட்டுல அனைத்தையும் கடந்தது அப்படின்னு கடவுள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நாம் பார்க்கின்ற பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தியம். ஆனா அது எங்க இருக்கு? அதுக்குள்ளே இருக்கு. அதனாலதான் பகவானுக்கு கடவுள் என்று பெயர். இது உலகத்துல எந்த மொழியிலுமே இந்த மாதிரி ஒரு சொல் கிடையாது அப்படிங்கிறான். அதனால இந்த மெய்ப்பொருள் காண்கின்ற அந்த ஞானம் கவி கிராந்ததரிசி அப்படிங்கிறது வேதம். ஒரு கவி அப்படின்னு சொன்னாக்க அவன் ஒரு புரட்சிகரமான பார்வை உடையவன். நமக்கு ஆப்பிள் தான் தெரியும், அதை எடுத்து திருட்டு போலாமான்னு தோணும். அவனுக்கு அதுல ஒரு பெரிய விஞ்ஞான தத்துவமே தெரிகின்றது. விமானம் திராவிட கட்டமைப்பில் உள்ளது. கோயிலின் வெளிச்சுவற்றில் காதை வைத்து கேட்டால் ஓங்கார சப்தம் கேட்கும். இது போன்ற ஓசை திருச்செந்தூரில் கேட்கிறது. திருச்செந்தூர் கோவில வலம் வருகிற போது அந்த வலது பிரகாரம் கொஞ்சம் சரிவா ஒரு மேற்கூரையோட அமைந்திருக்கும். அதுல ஒரு இடத்துல இங்கு காதை வைத்து கேட்கவும்னு எழுதியிருப்பாங்க. அதை காதை வச்சு கேட்டா ஓங்கார ஓசை ஏற்படும். அப்ப இயற்கையில ஒரு அடிப்படையான ஓசையே ஓங்காரம் தான். இதை பற்றி உலகம் முழுக்க ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. கம்பனோ இந்த உலகம் சுழகுன்ற ஓசை தான் ஓங்காரம் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு குழந்தை அப்பாட்ட கேட்கறான், அப்பா நான் சும்மா மௌனமா இருக்கிற போது ஓன்னு ஒரு ஓசை கேட்கறதேப்பா, இந்த ஓசை என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப அப்பா சொல்றார், அதுதான்ப்பா உலகம் சுழலும் ஓசை. நம்மோடையே பேசி வேண்டாத சத்தத்தெல்லாம் உண்டாக்கி கொண்டிருந்தோம்னா இந்த இயற்கையில இருக்கிற ஓங்கார ஓசை நம்ம காதுல விழாது. அதுக்குத்தான் மௌனத்தை அவ்வளவு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இயற்கையினுடைய அந்த ஓசையே ஓங்கார ஓசை. இட் இஸ் a very basic, very fundamental, very seminal noise of the whole creation. அதனாலதான் ஓங்காரத்துக்கு அவ்வளவு மதிப்பு. ஆகவே இந்த ஓங்கார ஓசை அனந்தபுரம் சாமி கோயிலும் அது கடல் அலையில இருந்து வந்த ஓசையா இருக்கலாம், காற்றினுடைய ஓசையா இருக்கலாம், இதயத்தினுடைய ஓசையா இருக்கலாம், கேளா ஒலி அப்படின்னு சொல்றாங்க, மூச்சினுடைய ஓசையா இருக்கலாம். அது என்ன ஓசையோ அதை படைச்சவனுக்கு தான் தெரியும். ஆனால் அது ஓசை உண்டு. பத்மநாபசாமி 3 சுற்று பாம்பின் மீது படையெடுத்து இருக்கிறார். கிழக்கே பார்க்கிறார், தெற்கே தலை வைத்து படுத்துள்ளார், கால்கள் வடக்கே நின்றுள்ளன. சால கிராமம், கடுசர்க்கர யோகம் இவற்றால் சிலை அமைந்துள்ளது. யோக நித்ரையில் அவர் உள்ளார். இதுக்கு பேரு அரி தூயில்னு பேரு. அவர் பார்த்தா தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா அவருக்கு உலகத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியும். அதனால இந்த யோக நிதிரைக்கு தமிழ்ல அரி துயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ஷியஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தூங்குறாரு அப்படின்னு அவர் கையில இருக்கிற மோதிரத்தை திருடின்னு போட முடியுமா? அவருக்கு தெரியும் தூங்குறார், ஆனா முடிச்சுட்டு இருக்கார். அது பகவானுக்கு மட்டும் உள்ள ஒரு பெருமை. அவருக்கு நாபியில் பிரம்மா உட்கார்ந்து இருக்கிறார். பின்னால் 33 கோடி தேவர்கள் உள்ளனர். வலது கை சின்முத்திரையை காட்டுகிறது. இடது கையின் கீழே சைவ சாலா கிராமம் என்ற தனிச்சிறப்புள்ள கல் அமைந்துள்ளது. இது எனக்கு சம்மதம் இல்லை. சொன்னாக்க சில பேருக்கு கோபமா இருக்கும். ஆனா பல கோயில்களை நான் பார்த்துருக்கேன். பெருமாள் படுத்திருக்கிற போதோ
அவரோட வலது கை கொஞ்சம் கீழே தொங்கும். அந்த தொங்குற கை கீழே இருக்கிற சிவலிங்கத்து பேரில் ஒரு பூ போடுறதா நான் பல பல அனந்த பத்மநாப சுவாமியை பார்த்துருக்கேன். ஆனால் பிற்காலத்தில் வந்தவன் என்ன பண்ணுவாங்க, அந்த சிவனை பெருமாள் பூஜை பண்ணுற மாதிரி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சிருவாங்க. அது சொத சிற்பமாக இருந்தாக்க அதையே எடுத்துவிட்டு கையையே மாற்றி அமைச்சிருவாங்க. ஆனால் பழைய காலத்து ஃபோட்டோக்களை எடுத்து பார்த்தாக்க அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்க தங்கச்சிற்பம் இருக்குது பாருங்க, அந்த தங்கச்சிற்பத்தில் தங்க விக்கிரகத்தில் பெருமாள் சிவன் பேரில் பூ போடுற மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இது சைவ சாலக்கிராமத்தில் சைவ கிராமம்லாம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். உலகத்தில் வேற எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இந்த தவிர்க்க முடியாத சில நிர்பந்தங்களை விளக்குவதற்காக புது புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. சரி, அதை நம்ம பக்தியாக தான் எடுத்துக்கணுமே தவிர ஏதோ மற்றதை நிந்தை பண்ணினதா இல்லை. நம்ம பண்பாட்டில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசிக்கு போகிறார். அங்கே காசி தட்சிணாமூர்த்தி அவர் என்ன பண்ணுறார், அங்கே இறந்து போகிறவர்களுடைய காதில் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்கார். ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ராமர் சிவனுக்கு கோயில் கட்டுறார். அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. நம்ம பக்தர்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகவே தட்சிணாமூர்த்திகிட்ட போய் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்கீங்க, வாயை திறந்து கிருஷ்ணர் கீதை சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு உபதேசம் பண்ண முடியாதா சாமி அப்படின்னு. அப்பா அந்த நேரத்தில் 2 ராமநாமம் சொன்னாலும் பிரயோஜனம் உண்டு, எதுக்கு வாயை திறந்து உபதேசங்கள்லாம் பண்ணணும் அதுன்னு தட்சிணாமூர்த்தி அப்படி ராமநாமத்தை கொண்டாடுறாருன்னு ஒரு இது உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசிக்கு போன போது தான் கண்ணாலேயே பார்த்துருக்கார். அந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் ராமநாதன் அப்படிங்கிற சொல்லுக்கு ராமர் யாரை நாதனாக கொண்டாடினாரோ அந்த சிவனுக்கு ராமநாதன் பேரு. இல்லாட்டா ராமர் பேர் அதில் வருவானே சிவன் பேரில். அதனால ராமரும் சிவனும் எப்பவும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கோவில்களில் சிவன் ராமநாமத்தை சொல்லுவதும் ராமர் சிவனை கொண்டாடுவதும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட்டீஸ்வரம், வேதாரண்யம், ராமேஸ்வரம் இந்த ஊர்லெல்லாம் ராமர் சிவனுக்கு கோயில் எழுப்பி சிவனை வழிபட்டிருக்கார். அந்த மாதிரி பல பல சிவன் கோயிலில் சிவன் ராமநாமத்தை உபதேசித்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சது பராசக்தி சிவன்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி தினம் தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் உண்டா அப்படின்னு. அப்போ ஒரு நாளைக்கு நீ முழு பௌஷ்டிக ஆகாரம் சாப்பிட முடியாட்டாக்க டாக்டர் கொடுத்தார் மாத்திரையை வயலில் போட்டுக்கிற மாதிரி முழு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி உனக்கு திருப்தி இல்லை அப்படின்னாக்க ஸ்ரீராம ராம ரமதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. இது சிவன் பார்வதிக்கு உபதேசித்ததுன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பிரிச்சேர்க்கையிலே வருது. அந்த அளவுக்கு சிவனுக்கு ராமர் பேரில் பக்தி, ராமருக்கு சிவன் பேரில் பக்தி. ஆனால் என்னைக்கு தான் நம்ம இந்த மாதிரி அன்பையும் பக்தியையும் ஒற்றுமையையும் நம்ம வாழ்க்கையில இறங்க போறோமோ அது அந்த ராமனுக்கும் சிவனுக்கும் தான் தெரியும். தனிச்சிறப்புள்ள கல் அனந்த நாகத்திற்கு 5 தலைகள் அமைந்துள்ளன. அந்த பாம்பு பீடமாகவும் குடையாகவும் அமைந்துள்ளது. சென்றால் குடையாம், இருந்தால் சிக்க ஆசனமாம், நின்றால் மரவடிவாம், நீழ்கடலுள் என்றும் புனையும் மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. பொய்கையாருடைய பாடல். திருமால் தன்னுடைய அந்த பாம்பனைய எப்படி நடத்துறார் அப்படின்னு இன்னைக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி பொய்கையாழ்வார் பாடியிருக்கிறார். சென்றால் குடையாம். பெருமாள் எங்கேயாவது போனார்னாக்க அவருக்கு கொடை மாதிரி எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை தூக்கிண்டு வசுதேவர் யமுனையை கடந்த போது அந்த பாம்பு மழை பெய்யாம அவரை காப்பாற்றித்தோ அந்த மாதிரி சென்றால் குடையாம். இருந்தால் சிங்க ஆசனமாம், உட்காந்தா அதுக்கு அவர் தான் சிம்மாசனம். நின்றால் மரவடியாம். இந்த அழக நான் போற போக்கில் அரை வார்த்தையில சொல்றேன். வேதாந்த தேசிகர்னு மகானோத்தர், அவர்
1000 பாட்டு பாடியிருக்கார் அந்த பெருமாளுடைய திருவடியை பற்றி. ஆகவே பாதுகா சகஸ்திரம் என்று சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ் கவிதை அதை பாடியிருக்கார் ஒரு பெரியவர். அப்படி அந்த நின்றால் மரபடியாம் நீழ்கடலில் என்றும் புனையும் மணி விளக்காம், இந்த நாகரத்னம் இருக்கு பாருங்க, அந்த கடல்ல இருட்டா இருக்கும் இல்லையா, அதுல சுவாமிக்கு விளக்கு எதுக்கு? அந்த நகப்பாம்பினுடைய ரத்தனங்கள். பூம்பட்டாம், உடுத்திக்கிற பட்டும் அவர் தானா. புல்கும் அணையாம், அப்ப அது அணையற ஒரு இடுகும். திருமாலுக்கு அரவு, திருமாலுக்கு பாம்புக்கு இந்த மாதிரி லட்சங்கள் உண்டுன்னு இன்னைக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி பொய்கேழ்வார் சுவாமி பாடி வைத்திருக்கிறார். அந்த பாம்பு பீடமாகவும் குடையாகவும் அமைந்துள்ளது. அதுவும் சால கிராமத்தால் அமைந்தது. இந்த உருவம் 18 அடி நீளம் உள்ளது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவட்டாறுல இருக்கிற அந்த ஆதிகேஸ்வர திருவாளுடைய கோயிலை பார்த்து தான் அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்துல கட்டினாங்கன்னு பேர். இது 18 அடின்னு சொல்லுவாங்க, அது 21 அடின்னு சொல்லுவாங்க. போற போக்கில் இதையும் சொல்லிட்டு போறேன். ஆபரணதாரி அப்படின்னு திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில அந்த ரோடுக்கு தெற்க சொத வேலை தான் அது. அது 24, 26 அடி உயரம். அந்த மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் மேலே போனா சிறு புலியூர் என்று திருவேங்கேழ்வார் மங்களசாசனம் பண்ணின அந்த திருவாலி திருநகருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தெற்க சின்ன, அதாவது திருமாலினுடைய அந்த சயன கோலத்திலேயே ரொம்ப சின்னது சிறு புலியூர். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல திருவாபணதாரி. அங்கேருந்து இவ்வளவு தூரத்துல ஆதிகேஸ்வர பெருமாளும் அனந்த பத்மநாப சுவாமி. அதனால நம்ம ஜனங்கள் அப்புறம் இதையும் சொல்ற போது இதையும் சொல்லிடுறேன். கதிர்காமத்துக்கு பக்கத்துல இலங்கையில கொழும்புக்கு கிழக்க கண்டின்னு ஒரு, அங்க ஒரு சமயம நாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க பார்த்தா ஒரு 5 அடி நீளத்துல பஞ்சலோகத்துல ஒரு அழகான சயன பெருமாள். நான் பார்த்த பஞ்சலோக விக்கிரகங்கள்ல ரொம்ப அழகுனாக்கா அந்த சயன பெருமாள் தான். அப்படி வெங்கலத்தால பண்ணினது. அவ்வளவு நம்ம ஜனங்களுக்கு இந்த பெருமாளுடைய திருவுருவத்தை கல்லுல, மண்ணுல, சொதையில, வெங்கலத்துல, தங்கத்துல பண்ணி பண்ணி பார்க்கறதுல அவ்வளவு அழகு. இந்த விக்கிரகம் உத்தம யோக மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் இந்த பெருமாள் கொஞ்சம் எழுந்திருக்கிறது, முழுக்க எழுந்திருக்கிறது, ரொம்ப ஃப்ளாட்டாக. இப்போ கடல் மல்லை இருக்கணும் நம்ம மகாபலிபுரத்தில், அங்கே ஸ்தலசயன பெருமாள்னு பேர். பெருமாள் தரைக்கிலேயே அப்படி கிடை மட்டமாக படுத்திருப்பார். அந்த மாதிரி போகசயனம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாரங்கபாணி கோவில், அதுக்கப்புறம் தேரழந்தூர் இது மாயவரத்தில் பரிமளரங்க பெருமாள், அதுக்கப்புறம் அப்பாலரங்கர்னு கோவிலடி. அப்புறம் ஸ்ரீரங்கத்தை பற்றி தெரியவே வேண்டாம். ஸ்ரீரங்கத்துக்கு மேற்க போனாக்க கர்நாடகா பார்டரில் சதுரங்கப்பட்டினம். இங்கெல்லாம் அந்த படுத்திருக்கிற பெருமாள் ரொம்ப, எல்லா ஊர்லேயுமே படுத்திருக்கிற பெருமாள் ரொம்ப புகழ்பெற்றவர் தான். இந்த அஞ்சையும் ரொம்ப ரொம்ப பஞ்சரங்கம் என்று கொண்டாடுவாங்க. இன்னொரு சொல்லிடுறேன், அந்த சதுரங்கப்பட்டினம், 2வது ஸ்ரீரங்கம், 3வது கோவிலடி, 4வது சாரங்கபாணி, 5வது பரிமளரங்கர். இந்த 5 பெருமாளும் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய திருவுருவங்கள். மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும் எய்ந்த பொன் மதிலளந்த புறந்தன அங்கைக்கு என்று சாந்தொழுதொழு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் அல்ல 5 கொண்டு ஏத்தவெல்லார் அந்த மேல் புகழினாரே. நல்ல சந்தனம் கொண்டு போங்க. கேரளாவில் சந்தனத்துக்கு என்ன குறைச்சல்? நம்முடைய வினைகளெல்லாம் போகும். பொன் மதில் இழந்த புறநகர் எந்தைக்கென்று எங்களுடைய அனந்தபுரத்தில் இருக்கிறவர் சாந்தோடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் நல்ல 5 கொண்டு ஏத்தவல்லார் அந்த மேல் புகழினாரே. அந்த மேல் புகழ் அனந்தபுர நகர் ஆதி தன்னை கொந்தலர் பொழில் குறுகூர் வாரன் சொல்ல 1000 உலகத்துல எத்தனையோ கோவில் உண்டுனாலும் நம்மாழ்வார் பாடினதுன்னா அது ஒரு தனிச்சிருப்போம். அந்த மாதிரி வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லி
நம்மாழ்வார் பாடின பாடஸ்தானம்னு வச்சுக்கோ, அதோட சிறப்பே தனிதான். கொந்தலர் பொழில் குறுகூறு மாறன் சொல் தொள்ளாயிரத்துள் ஐந்திரோடு ஐந்தும் வல்லார் அனைவர் போய் அமருலகில் பைந்தொடி மடையார்தம் வேமெரு தோழினையே. அப்படிப்பட்ட அந்த பாடலை நாம் படிக்க வேண்டும். அந்த திருமாலை நாம் வணங்க வேண்டும். பத்மநாபர் யோகமூர்த்தி என்ற வடிவில் இருக்கிறார். மூலஸ்தானத்தில் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயருக்கு திருக்கடையூர்ல யமனை உதச்சி சிவன் அருள் புரிந்தார்னு சொல்றோம் இல்லையா, அந்த மார்க்கண்டேய திருக்கடையூர்லேருந்து கொஞ்சம் வலது பக்கம் வந்தாக்க அண்ணன் கோவில்னு ஒரு ஊர் ரோட்லயே இருக்கு. அந்த ரோவில்ல ரோடுக்கு மேற்க வந்து தலைச்சங்க நான்மதியம், ரோடுக்கு இடக்க வந்து மார்க்கண்டேய சுவாமிகள் கோவில், அண்ணன் கோவில்னு பேர். அங்க வந்து ஸ்ரீபெருமான் மகாவிஷ்ணு மார்க்கண்டேயருக்கு அருள் புரிஞ்சிருக்கார். எங்கூர் உப்பிலிப்பெங்கோவிலேயே மார்க்கண்டேய சுவாமிகளுக்கு அருள் புரிந்தார் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி இந்த மார்க்கண்டேயருக்கு இந்த சிவ வைஷ்ணவ வேதங்கள்லாம் கிடையாது. எப்பாவது வாய்ப்பு கிடைத்தாக்க, எப்படி இந்த பிரம்மாண்ட புராணத்துல மார்க்கண்டேயர் வந்து கிருஷ்ண பெருமாளுடைய பரிபூர்ண உருவத்தை தரிசனம் பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதெல்லாம் வேற கதை. அப்படி இந்த மார்க்கண்டேயருக்கு சைவ வைஷ்ணவ பக்தி, அவர்களுடைய முழு உருவத்தை பார்க்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு உண்டு. பிருகு, இந்த பிருகுவோட பார்கவரோட பொண்ணாதான் மகாலட்சுமி பிறந்தார். பூமாதேவி ஆகியோர் சிலை வடிவில் பெரிதாக அமைப்பட்டுள்ளனர். 7 சப்தரிஷிகள். சப்தரிஷிகளை பற்றி வேதத்திலேயே சொல்லியிருக்கு, புராணங்களில் சொல்லியிருக்கு. அத்திரி, பிருகு, குத்தவஸ்டர், கௌதம, காஷ்யபர், ஆங்கீரஸ்தர் அப்படின்னு 7 வந்து பிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. மற்றவங்களில் கொஞ்சம் வித்தியாசமாலாம் இருக்கும். ஏதோ நமக்கு 7 நல்லவர்கள், ஒவ்வொரு யுகத்திலும் 7 பேர் அப்படி ரிஷிகளாக இருப்பார்கள். 4 சனகம் இருக்கணும். சனகர, சனந்தரர், சனாதனர், சனத்குமார் என்று பிரம்மாவுடைய மனசிலிருந்து மனசிஜேன், அதாவது எண்ணத்தாலேயே மனிதர்களை படைக்கின்ற சக்தி உடையவர்கள் அந்த பிரம்மா. அந்த மாதிரி மன்மதனுக்கே திருமாலுடைய மனசிலிருந்து வந்தவர் மனசிஜேன்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை திருமாலுக்கு உண்டு, பிரம்மாவுக்கு உண்டு. அப்படி திருமாவனுடைய மனத்துல பிறந்த குழந்தைகள் தான் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். கடுசர்க்கரை யோகத்தால் அமைக்கப்பட்டுள்ளனர். மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. தனி வடிவம், அபிஷேகத்திற்கென்று தனி வடிவம் நிற்கின்ற நிலையில் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உட்கார்ந்து இருக்கிற சுவாமிக்கும் படுத்திருக்கிற சுவாமிக்கும் அபிஷேகம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கோவில்ல வந்து நிற்கிற உருவம் ஒன்று சமைச்சிருப்பாங்க. இப்ப அனந்த பத்மநாப சுவாமிகள்ல கடுசர்க்கரை யோகத்தால பண்ணினதுக்கு படுத்திருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி, நிற்கிறது தங்கத்தால பண்ணின அபிஷேக மூர்த்தி, உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் வெயிட் குறைச்சலா இருக்கும், 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும். அந்த போத்தி என்ன பண்ணுவார், கார்த்தால கோவில அதை சுத்தி வலம் வருவார். சிவேலி பிம்பம்னு பேர். சிறுவேலினாக்க கோயிலை சுத்தி வருது. அதுக்கு பிம்பம் வந்து பாவம் அந்த பட்டாச்சாரியார் இந்த மக்கள் கொடுக்குற அற்ப தொகையில தான் நான் வாழணும். மற்றபடி கோயிலுக்கு போய் சினிமாவுக்கு போனா 2000 ரூபா செலவழிப்பான். கோயிலுக்கு போனா சின்ன காசு என்ன இருக்கு அப்படின்னு தேடி எடுத்து ஐயர் தட்டில் போடுவான். அவர் எப்படி பழப்பார்? அதனால ஒரு உடம்புல பலம் கிடையாது. சின்ன பிம்பத்தை தூக்கி போவார். அது வெள்ளியால பண்ணிருக்கோம். அதுக்கு சிவேலி பிம்பம்னு பேர். சிவேலி பிம்பம் வெள்ளியால, அபிஷேக பிம்பம் தங்கத்தால, மூல வருவோம் கடுசக்கரை யோகத்தால. இப்படி 3ஐயும் பார்க்கலாம். பல கோயில்கள் நீங்க பார்க்கலாம். மூலவர் கடுசக்கரை யோகத்தாலும் அபிஷேகமூர்த்தி தங்கத்தாலும் சிவேலி பிம்பம் வெள்ளியாலும் செய்யப்பட்டவை. மூல விக்கிரகத்தை உருவாக்கும் கடுசக்கரை யோகம் மிக விபரமான. இதை பற்றியே அந்த அஸ்வதி திருநாளுங்கிற அப்படிங்கிற அம்மா வந்து ஒரு 30-40 பக்கம் எழுதியிருக்காங்க அந்த கடுசக்கரை யோகத்தை. என்னால் முடிஞ்ச வரலையும் சொல்லியிருக்கிறேன். நிறைய விவரங்களை விட்டுட்டேன். அவ்வளவு டீட்டெயில்டு அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னாக்கா பரம்பரோட ஒரு உருவமாக நினைத்து வழிபடுறதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து அந்த பர்ஃபெக்ஷனை தனி மனிதனுடைய மனத்துக்கு அரியேன் அடியளவுக்கு அளவானது அதிசயமேங்கிறார்கள் அபிராமி பட்டர். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உருவத்தை நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் மனசுக்கும் இதயத்துக்கும் பொருந்துகின்ற வடிவத்துல சுருக்கிறது வந்து ஒரு பெரிய சயின்ஸ்.
அதனால அந்த அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுர்வேதிக் மெடிசின். அது பின்வரும் பொருள்கள் அந்த கடுசக்கர யோகத்தில் பயன்படுத்திக்கிற கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரம் வந்து வட இந்தியாவில் நான் மத்திய பிரதேசில் இருந்தபோது நிறையா விளையும். அந்த கருங்காலி கட்டையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சாக்கா அது ஒரு நல்ல கிருமி நாசினி. தேவதாரு மதம், தாமிரப்பட்டைகள், திருவட்ட பசை, அது என்னமோ ஒரு பசை, குந்திரிகம், குல்குலு, வெல்லம், காதி மண், கெட்டிப்படுத்தப்பட்ட தேங்காய் உமை, இவற்றால் திருமேனியின் 7 நாடிகள் உருவாக்கப்பட்டன. சுவாமிக்கு வந்து 7 நாடிகள் உண்டு. அதெல்லாம் உருவாக்குவதற்கு இந்த கடுசக்கர யோகத்துல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஒரு இரும்பு ஃப்ரேம் பண்ணுவாங்க, இரும்பு பட்டையால. அதுக்குள்ள சால கிராமத்தை நிறைப்பாங்க. இதுதான் எலும்பு மாதிரி. அதுக்கு மேல இந்த கடுசக்கர யோகத்தை லேயரா பூசுவாங்க. அந்த ஒரு லேயர் பூசினதுக்கு அப்புறம் அது காயறதுக்கே 3 மாசம் ஆகும். அப்படி பல லேயர்ஸ் பூத்தி நம்ம பார்க்குற அந்த சுவாமியை உருவாக்குவாங்க. ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதெல்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் முடியும். திருமேனியின் 7 நாடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. களர் நிலத்து மணல், சதுப்பு நிலத்து மணல், அரக்கு, திரிஃபலா, சுக்கு, மிளகு, மஞ்சள், திப்பிலி, பலாமரத்து பசை, இலுப்ப மரத்து பசை, கடுசக்கர யோகம், சால கிராமம், தேங்காய் நார், பலவிதமான மணல்கள், ஆயுர்வேத மருந்துகள் இவற்றை அரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பூசி பல மாதங்களில் உருவாக்கப்படுகிறது. அதன் மருத்துவ குணம் மிக உன்னதமானது. அதனால அது மேலே போடப்பட்ட பூவை எடுத்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த உருவத்தை மயில் பீலியால தான் சுத்தம் பண்ணுவாங்க. அபிஷேகம் கிடையாது. கையால் கூட தொடக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி சாஃப்ட். அதை வந்து நீங்கள் வந்து நம்ம கையாலெல்லாம் தொட முடியாது. மயில் பீலியால் தான் அதை சுத்தம் பண்ணணும். சுவாமியை கூட்டி கோஷ்ட தேவதைகள் அமைந்துள்ளன. இந்த கோஷ்ட தேவதைகள் தான் நம்ம சிவன் கோயிலெல்லாம் பிரம்மா இருப்பார். பிரம்மாவுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லியே இட் ஹஸ் பிகம் ஒரு கன்வென்ஷன் டு சே. எல்லா சிவன் கோயில்லையும் சிவன் கோயிலுடைய மூல கிரகத்தை அப்படி சுற்றி வந்தீங்கன்னாக்க அங்கே இருக்கிற மாட பிறைகளுக்கு கோஷ்டம்னு பேர். அதில் சரஸ்வதி உட்காந்துருப்பார். தட்சிணாமூர்த்தி சிலதில் உட்காந்துருப்பார், சிலதில் தனி கோவிலே இருக்கும். பிரம்மா கட்டாயமாக இருப்பார். அதனால நான் பார்த்த எல்லா சிவன் கோயில்லையும் பிரம்மா கட்டாயமாக இருப்பார். விஷ்ணு, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, கிராத்தன், அர்ஜுனன். அப்போ வேடன் வேஷம் தாங்கி சிவன் வந்து அர்ஜுனனை ஆட்கொண்டார். இந்த கிராத்த அர்ஜுனியம்னு தமிழில் சம்ஸ்கிருதத்தில் ஒரு காவியமே வந்திருக்கு. அந்த அர்ஜுனன் வந்து சிவபெருமானுடைய உடம்போட உடம்பு மோதி அவற்றிலிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றான். இக்கோவிலில் பாஞ்சிராத்திர ஆகத்தின் வழிபாடு நடக்கிறது. பகவானை வந்து பரஸ்வரூபம், யூகம், அவதாரம், அர்ச்சை, அப்படி விக்கிரகம் அப்படின்னு 5 வடிவத்தில் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து 5 ராத்திரில சொன்னதுனால பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் வந்து எவ்வளவு நுணுக்கமானதுன்னு பம்பாயில் இண்டலாஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு. அதில் இந்த பாஞ்சராத்திரத்தை பற்றி குண்டு குண்டா புத்தகம் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பகவான் மேல எவ்வளவு பக்தி, எவ்வளவு ஈடுபாடு. அப்படி இந்த பாஞ்சராத்திரம் வந்து ஒரு பெரிய சயின்ஸ். அப்போ ஒரு காலத்துல வந்து பிரம்மசூத்திரத்திலேயே வியாச பகவான் வந்து பாஞ்சராத்திரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுற மாதிரி பேசியிருக்கார். ஆனா பிற்காலத்துல RS பட் அப்படின்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு காஞ்சி பெரியவர் இந்த பாஞ்சராத்திரத்துல எப்படி அத்வைத்தம் இருக்குன்னு நீ PhD பண்ணுவா அப்படின்னு அந்த PhD வந்து நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பாண்டிபஜாரில் நர்சூஸ் காப்பி கம்பெனி இருக்கு. அந்த நர்சூஸ் காப்பி கம்பெனி கடைக்கு கீழே ஒரு பிரமாதமான புத்தக கடை இருந்தது. அவங்க ரொம்ப அரிய அந்த ஆர்தர் ஆவலானுடைய அந்த தந்திர புத்தகங்கள்லாம் நான் அங்கே தான் வாங்கினேன். அந்த கடையில் இந்த RS பட் அப்படிங்கிறவர் பாஞ்சராத்திரம்ங்கிறது ஒரு அத்வைத்த சாஸ்திரம் தான்
அப்படின்னு பண்ணின பிஹெச்டி தீசிஸ் ஏதோ 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ அந்த கடையே எடுபட்டுப்படுத்தி இந்த இதெல்லாம் போன போது பார்த்தேன், இந்த நரசூஸ் காப்பி கடையும் இல்லை, அந்த புஸ்தக கடையும் இல்லை. அதெல்லாம் வேற கதை. எதுக்காக சொன்னேன், ஒரு காலத்தில் பாஞ்சராத்திரத்தில் சாட்சாத் வியாசர் போன்றவரை தள்ளி வச்சிருக்க அந்த பாரம்பரியத்தில் வந்த காஞ்சி பெரியவர் போன்றவர்கள் இந்த பாஞ்சராத்திரத்திலையும் அத்வைதத்தினுடைய கூறுகள் இருக்கு அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் பட்டு வந்து ஒரு பிஹெச்டி தீசியை பண்ணியிருக்கார். வேதவியாசர், அஸ்வத்தாமா, ராமானுஜர் ஆகியோரின் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டது. இட் இஸ் ஆப்வியஸ், இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது அப்படின்னு. கோவிலின் ஒரு பதிகம் மனித உடலின் 5 கோஷங்களுடன் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று ஒன்றுக்குள்ள ஒன்றா 5 பைகளுக்குள்ளே பரமாத்மா உட்காண்டிருக்கார். அதனால பஞ்சகோஷ விவரணம் அப்படிங்கிறது தைத்திரி உபநிஷத்தில் ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. அதெல்லாம் பற்றி வாய்ப்பு கிடைக்கிற போது பேசுவோம். அந்த கோவிலே 5 கோஷங்களோட உண்டு. இப்போ வந்து காஞ்சி ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவிலில் ரொம்ப பிரமாதமாக கும்பாபிஷேகம் நடந்தது. அதில் வந்து இந்த 7 தாத்துக்கள்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு 7 தாது பொருள்களால் ஆனது. அதை 7 மதில் சுவர்களால் கட்டியிருப்பாங்க. மதில் சுவர்னாக்கா நான் ஏதோ 1/2 நிமிஷத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 20 அடி நீளம், கீழே 4 அடி அகலம். ஒரு மதில் இன்னைக்கு கட்டுறதுன்னா பல கோடி ரூபா செலவழியும். அப்படி நம்ம மனித உடம்பும் ஒரு ஆலயம் ஒன்று போல இருப்பது அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இக்கோவிலின் வெண்கல உருவங்கள், சிற்பங்கள் புகழ்பெற்றவை. 7 அடுக்கு தீபம், 5 அடுக்கு தீபம், நாக தீபம், கருட தீபம், கலச தீபம், கற்பூர தீபம், தீப கன்னிகைகள், வாயில் காற்பவர்கள், ராம பஞ்சாயத்தனம், பல கிளைகள் கொண்ட விளக்கு, பலவிதமான மணிகள். அப்போ கேள்கர்னு ஒருத்தர் இந்திய ஆலயங்களில் மணிகள் அப்படின்னே ஒரு புத்தகம், என் புத்தகத்தை யாரோ எடுத்துன்னு மாட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கேயோ ஒரு புத்தகம் கண்டுபிடிச்சி அதை ஜெராக்ஸ் பண்ணி நம்ம லைப்ரரியில் வச்சேன். அப்புறம் எனக்கு அந்த புத்தகமே விலைக்கு கிடைச்சிருக்கு. எப்படி வந்து ஏன்னாக்கா விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போட்டின்னு நம்ம முத்துலட்சுமி பாடங்கள்லாம் படிக்கிறாங்களே, அப்படி இந்த மெய்நெறியை விளக்கக்கூடிய தெய்வத்தை ஏதோ ஒரு கேஷுவலாக நம்ம போடக்கூடாதுன்னு அவ்வளவு அழகா அந்த தீபங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த புஸ்தகம் ஒரு 70-80 பக்கம் இருக்கிற அந்த புஸ்தகங்கள் எல்லாம் படங்கள் தான். அப்படி அந்த விளக்கு வடிவத்தில் இருக்கின்ற நம்முடைய இதயத்தில் அதாவது எப்படி சூரியன் வந்து உலகத்தையே பகலாக்குகிறானோ அந்த மாதிரி இந்த உடலில் இருக்கிற ஆத்மா இந்த உடலையே ஒளிபெற செய்கின்றான் என்று கண்ணன் கீதையில சொல்லுகிறான். அப்படிப்பட்ட விளக்கு வடிவான தீப வடிவிலான பெருமாளை வணங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் முயற வேண்டும். அதற்கு நம்ம ஆழ்வார்களும் ராமானுஜரும் இப்படி அந்த கோவிலை 1000 வருடங்களாக கட்டி காத்து நாம் வரை கொண்டு வந்திருக்கின்ற அந்த மன்னர்களும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, வாய்ப்பு கிடைச்ச எல்லாரும் நம்ம போங்க. இன்னைக்கு வந்து அந்த அனந்தபுராபி பற்றிய வர்ணனையை முடிச்சுள்ளான்னு பார்த்தேன். ரொம்ப விபரங்கள் நிறைய இருக்கு. அதை அப்படியே தாண்டி போக மனசே வரல. சொல்லினை கிளிதாகும் நின்றாள் சொல்லையும் தன் வழி செல்ல வடிவளார். எளிதா சொல்லவும் முடியாது, சொல்லாத அங்க போகவும் முடியாது. அப்படிப்பட்ட புகழுடைய அனந்த பத்மநாப சாமியை வணங்கி அடுத்த வாரம் இந்த கோயிலை பற்றிய விவரத்தை முடிச்சுள்ளா என்று இருக்கிற எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று முதல் மார்கழி திருநாள். ஒரு காலத்துல மார்கழி முதல் நாள் வந்து பௌர்ணமியா இருந்திருக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளால் தான் ஆண்டாள் பாடியிருக்கான். அதனால இன்னைக்கு வந்து துவாதசி தான். அந்த காலத்துல ஒரு 3-4 நாள் வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, உலகம் வந்து இந்த அச்சின் மீது இந்த சுழலுகின்ற அந்த வேரியேஷன்னால இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதிக்கிறது அப்படின்னு எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஆண்டாள் வாழ்ந்த அந்த 10வது நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு 1100 வருஷத்துக்குள்ள ஒரு 3-4 நாள் அந்த உலகம் சுற்றும் வேகம் மாறி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு தெய்வத்தின் மீது அன்புடையவனுக்கு நித்தியமே பௌர்ணமி தான்.
அபிராமி அந்த கதை படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நித்திய பௌர்ணமி வடிவமாக விளங்குகின்ற சூரிய சந்திர லோச்சனாயினே பகவானுக்கு பேர். முருகனை பற்றி பேசுகிற போது, பிள்ளையாரை பற்றி பேசுகிற போது, சிவனை பற்றி பேசுகிற போது, பெருமாளை பற்றி பேசுகிற போது அவருக்கு வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நடுப்பில் இருக்கிற மூன்றாவது கண் அக்னின்னெல்லாம் சூத்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட பெருமாளை மாதானாம் மார்கசீர்ரோகம் மாதங்களில் நான் மாழ்கழி என்று சொல்லுகின்ற கண்ணனை நினைத்து இன்றைய பேச்சை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் கிடைக்க வேண்டும். ஆனால் பத்மநாப சாமியினுடைய அருள் கிடைக்க வேண்டும். அடுத்த வாரத்தை தொடர்வோம். ஸ்ரீராமகிருஷ்ணன்.